ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை மே 10ஆம் தேதி சுக்லபக்ஷ திருத்தியையுடன் கூடிய வெள்ளிக்கிழமை. பல சிறப்புகள் கொண்ட நாள். அன்றுதான் அக்ஷய திருத்தியை, ராஜமாதங்கி ஜெயந்தி, பலராம ஜெயந்தி, மங்கையர்கரசி குரு பூஜை மற்றும் அன்னபூர்ணி ஜெயந்தி. இப்படி பல சிறப்புகள் கொண்ட நாள் இது. இதில் நாம் ராஜமாதங்கி ஜெயந்தி மற்றும் பலராம ஜெயந்தியின் சிறப்பறிந்து அதற்குரிய மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். லோகமாதா ஸ்ரீ ராஜமாதங்கி எனும் ஸ்ரீ ஷியாமலா தேவி ஸ்ரீவித்யா உபாசனையில் பிரதானமாக விளங்குபவள். ஞானம், வித்தை மற்றும் கலைகளின் அதிபதி இவள். கேட்போருக்கு கேட்டவற்றை அள்ளித்தரும் கற்பக விருட்சம். அன்னையின் அவதாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதங்க முனிவரின் கடும் தவத்தில் மகிழ்ந்தார் சிவபெருமான். என்ன வேண்டும் என கேட்க, அன்னை பார்வதியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும், தாங்களே எனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவபெருமானும் அப்படியே அருள, அதன்படி திருவெண்காடு ஆலயத்தில் மதங்க புஷ்கரணியில் மலர்ந்திருந்த நீலோத்பல மலரில் அன்னை ராஜமாதங்கி ஒரு ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அவதரித்தாள். ராஜசியாமலா, மாதங்கி, காதம்பரி, வாக்விலாசினி என்று பலவாறாக துதிக்கப்படுபவள் இந்த அன்னை. ஆதிசங்கரர் தொடங்கி சங்கீத மும்மூர்த்திகள் வரை பல மகான்கள் இவளை பாடி பணிந்து பல சிறப்புகளை பெற்றிருக்கின்றனர். கவி காளிதாசரும் தனது ஷியாமலா தண்டகத்தில் அன்னையை சிறப்பித்து பாடியிருக்கிறார். ஆதிபராசக்தியின் மந்திரினியாக இருந்து அற்புதமான ஆலோசனைகளை சொல்பவள் அன்னை ராஜமாதங்கி. ராஜசியாமலா என்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையை கொண்டாடுகிறது. சாக்த வழிபாட்டில் சப்த மாதாக்களில் ஒருவளாகவும் தசமகா வித்யாக்களில் 9வது தேவியாகவும் ராஜமாதங்கி திகழ்ந்து வருகிறாள். மதுரை மீனாட்சியும் ஸ்ரீ ராஜமாதங்கியின் அம்சமே. காளி, தாரா, மகாவித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா பகலா, சித்த வித்யாச்ச மாதங்கி, கமலாத்மிகா. ஏதாதச மகாவித்யா சித்த வித்யா பிரகீர்த்திதாக. இது தசமகாவித்யா நாம மந்திரம். இது ஷியாமா ரகசியத்தில் உள்ள மந்திரம். பராசக்தியானவள் பத்ரகாளி, தாரா, மகாஷோடசி எனும் திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, மாதங்கி, கமலா எனும் மகாலட்சுமி, பகலாமுகி என்னும் 10 விதமான வடிவங்களில் காட்சி தருகிறாள். இந்த 10 வித வடிவமானது திருமாலின் தசாவதாரங்களுக்கு இணையானது. இந்த 10 வடிவமானது மனிதர்களின் ஜன்ம லக்னம் மற்றும் சூரியன் முதலான நவகிரகங்களின் தோஷங்களை போக்குபவளாக போற்றப்படுகிறாள். இதில் பராசக்தியின் ராஜமாதங்கி வடிவமானது திருமாலின் அவதாரங்களில் பலராம அவதாரத்திற்கு இணையாகவும் நவகிரகங்களில் புதனின் தோஷங்களை போக்குவதாகவும் போற்றப்படுகிறது. இந்த தினத்தில் நவகிரக தோஷங்கள் விலக மேலே சொன்ன தசமகா வித்யா நாம மந்திரத்துடன் தேவி பாகவதம் பாராயணம் செய்யலாம். தேவி பாகவதம் பாராயணம் செய்ய இயலாதோரும் இந்த தினத்தில் கோவிலுக்கு சென்று இந்த தசமகா வித்யாவின் நாம மந்திரத்தை 10 முறை பாராயணம் செய்து 10 முறை வலம் வந்து 10 நெய் விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் நைவேத்தியம் செய்ய நவகிரக தோஷங்கள் விலகி சகல நன்மைகள் பெறுவார்கள்னு ஷியாமா ரகசியம் நூல் சொல்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ தசமகா வித்யா நாம மந்திரம் பார்க்கலாம். காளி, தாரா, மகாவித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா மாதங்கி, சித்த வித்யாச்ச கமலா, பகலாமுகி. ஏதாதச மகாவித்யா சர்வதந்திரேஷு கோபிதாः. காளி, தாரா, மகாவித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தாச்ச வித்யா, தூமாவதி ததா பகலா, சித்த வித்யாச்ச மாதங்கி, கமலாத்மிகா. ஏதாதச மகாவித்யா சித்த வித்யா பிரகீர்த்திதாக. ராஜமாதங்கி காயத்ரி மந்திரம். ஓம் சுக்ரப்பிரியாயை வித்மஹி ஸ்ரீகாமேஸ்வர்யை தீமஹி தன்ன ஷியாமா பிரச்சோதயாத். ஓம் சுக்ரப்பிரியாயை வித்மஹி ஸ்ரீகாமேஸ்வர்யை தீமஹி தன்ன ஷியாமா பிரச்சோதயாத். இந்த தினத்தில் மீனாட்சி ஸ்தோத்திரம், ஷியாமலா தண்டகம், தேவி பாகவதம் ஸ்தோத்திரம், கதைகள், லலிதா சகஸ்ரநாமம் சொல்வது விசேஷ பலனை தரும். அடுத்து பலராம ஜெயந்தி பற்றி பார்க்கலாம். வைசாக்க சுக்லபக்ஷ திருத்தியை திதியில் அவதரித்தவர் பலராமர். இது பலராம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இவர் ஆதிசேஷனின் அம்சம். திருமாலின் மற்ற அவதாரங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒன்றுக்கொன்று
தொடர்பின்றி எடுக்கப்பட்டவை. ஆனால் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துடன் தொடர்புடையது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இருப்பினும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்பதை உணர்த்த எடுக்கப்பட்டது கிருஷ்ணாவதாரம். ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வுக்கு உற்ற துணையாக இருந்தவர்களை உன்னதமாக நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமே பலராம அவதாரம். ஒருமுறை திருமாலின் அவதார வரிசை பற்றிய சந்தேகம் நாரதற்கு ஏற்பட்டது. அப்போ திருமால் கிருஷ்ண அவதாரத்துல இருந்தார். நாரதர் நேரா பகவான் கிருஷ்ணர்ட்ட போய், பகவானே இது உங்களுடைய எத்தனாவது அவதாரம் அப்படின்னு சொல்லி கேட்க, கிருஷ்ணர் இது என்னோட 9வது அவதாரம் சொல்றார். அப்படின்னா உங்களுடைய 8வது அவதாரம் எது அப்படின்னு நாரதர் கேட்கிறார். இப்போ எனக்கு அண்ணாவாக இருக்கார் இல்லையா பலராமன், அவர் தான் 8வது அவதாரம் அப்படின்னு சொல்ல நாரதற்கு குழப்பம். எப்படி தங்களுடைய படுக்கையாக ஆதிசேஷன்ற நாகம் தானே பலராமனாக பிறந்திருக்கு, அப்படி இருக்க பலராமன் எப்படி உங்களுடைய அவதார கணக்குல வர முடியும்னு கேட்கிறார் நாரதர். நாரதா, ராம அவதாரத்துல எனக்கு தம்பியாக சதா சர்வ காலமும் அண்ணா அண்ணான்னு என்னுடைய காலையே பிடித்திருந்தான் லக்ஷ்மணன். நான் இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே செய்யல. அதனால எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆதிசேஷன் மூலமாக என்னுடைய அண்ணாவாக அவனை படைத்து தினமும் அவருடைய காலில் நான் விழுந்து என்னுடைய நன்றி கடனை தீர்த்து கொள்கிறேன். அதோட என்னுடைய அவதாரத்துல ஒரு பங்கையும் அவனுக்கு தந்திருக்கேன்னு சொல்றார் பரந்தாமன். இப்படி திருமாலை உருகி உருவாக்கிய உன்னதமான அவதாரம் பலராமர் அவதாரம். கலப்பையை ஆயுதமாக கொண்டவர் பலராமர். கிருஷ்ணரின் சகோதரர் வசுதேவர் ரோகிணிக்கு பிறந்தவர். இவரை பலதேவன், பலபுத்திரன், கதாயுதன் என்றெல்லாம் போற்றுவர். பகவான் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. பலராமரின் தங்கையின் பெயர் சுபத்ரை. பலராமர் பிறந்த போது அவருக்கு எத்துக்குள்ள குருவாகிய கர்கர் நாமகரணம் செய்த போது ராமன் என்று பெயரிட்டார். மேலும் அந்த குழந்தை பலசாலியாக இருந்ததனால பலராமன் என்று அழைத்தனர். பலசாலி பிள்ளைகள் வேண்டுமென்றால் பலராமனை நினைத்து வணங்க வேண்டும்னு சொல்லப்படுறது. இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாம். பலராம அவதார தியான ஸ்லோகம். ஹேமவர்ணம் கிருஷ்ண சோதரம் சர்வாலங்கார பூஷிதம் ஏககரே டங்கஹஸ்தம் இதரகரே ஊருஹஸ்தம் பலராமம் சதா பஜேகம். ஹேமவர்ணம் கிருஷ்ண சோதரம் சர்வாலங்கார பூஷிதம் ஏககரே டங்கஹஸ்தம் இதரகரே ஊருஹஸ்தம் பலராமம் சதா பஜேகம். பலராம மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே பலராமாய ரேவதி பிரியாய கிருஷ்ண சோதராய ஸ்வாகா. இதை சொல்வதால் சகோதர ஒற்றுமை பலப்படும், தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும், விவசாயத்தில் செழிப்பு உண்டாகும். நாம இப்போ பலபத்ரஸ்தவராஜ ஸ்தோத்திரம் சொல்லலாம். பலபத்ரஸ்தவராஜ. துரியோதன உவாச்ச ஸ்தோத்திரம் ஸ்ரீ பலதேவஸ்ய பிராட்விபாக மகாமுனே வதமாம் கிருபயா சாக்ஷாத் சர்வ சித்தி பிரதாயகம். பிராட்விபாக உவாச்ச ஸ்தவராஜம் து ராமஸ்ய வேதவ்யாச கிருதம் சுபம் சர்வ சித்தி பிரதம் ராஜச்ருணு கைவல்யதம் ந்ருணாம். தேவாதிதேவ பகவன் காமபால நமோஸ்துதே. நமோ நந்தாய சேஷாய சாக்ஷாத் ராமாய தே நமः. தராதராய பூர்ணாய ஸ்வதாம்னே சீரபாணயே सहस्रशिरसे नित्यं नमः संकर्षणाय ते. रेवती रमणत्वं वै बलदेवाच्युताग्रजः. हलायुध प्रलम्बग्न पाहि मां पुरुषोत्तम. बलाय बलभद्राय तालाङ्काय नमो नमः. नीलाम्बराय गौराय रौहणेयाय ते नमः. धेनुकारिर्मुष्टिकारिः कूटारिर्बल्वलान्तकः. रुक्म्यरिः कूपकर्णारिः कुम्भाण्डारिस्त्वमेव हि. कालिन्दी भेदनोऽसि त्वं हस्तिनापुरकर्षकः. द्विविधारिर्यादवेन्द्रो व्रजमण्डलमण्डनः. कंसभ्रातृप्रहन्तासि तीर्थयात्राकरः प्रभुः. दुर्योधनगुरुः साक्षात् पाहि पाहि प्रभो त्वतः. जय जयाच्युत देव परात्पर स्वयमनन्त दिगन्त गतश्रुत. सुरमुनीन्द्र पणीन्द्र वराय ते मुसलिने बलिने हलिने नमः. यः पठेत् सततं स्तवनं नरः स तु हरेः परमं पदमाव्रजेत्. जगति सर्वबलं त्वरिमर्दनं भवति तस्य धनं स्वजनं धनम्. इति श्रीगर्गसंहितायां बलभद्रखण्डे बलभद्रस्तवराजस्तोत्रं सम्पूर्णं. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.